guys, welcome back to my Tamilponnu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு பிங்க் வேரியண்டான ஒரு மேக்கப் லுக் தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ட்டி வேர்க்கு ஃபங்க்ஷன் வேர்க்கு ஈஸியா போட்டு போகலாம். இந்த மேக்கப் லுக் கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பன் ஹேர் ஸ்டைல் லுக் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சாரிக்கு வந்து நம்ம பார்ட்டி வேர்க்கு வந்து இந்த லுக் வந்து ஈஸியா போட்டுட்டு போக முடியும். இன்னும் நம்ம சேனல் யாரா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனாக இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் மாய்ஸ்சரைசேஷன் பண்ணுறதுக்காக குட் வைப்ஸ்லேருந்து ரோசிப் சீரம் எடுத்திருக்கேன். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு க்ளூயியாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து சீரம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃபேஸுக்கு வந்து நல்லா க்ளோயியாக இருக்கும். ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரம் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. வின்டர் சீசன் அதுமாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு க்ளோயி மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுனால ஃபேஸ் ஃபுல்லாக வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்திருக்கேன். ஆரஞ்ச் கரெக்டர் பார்த்தீங்கன்னா லேகல்லேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்கின்னில் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய கையாலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்க நல்லா டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த 2 ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு 50 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ப்ரௌன் அப்படின்ற ஷேட் ரேஞ்சில் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா லாரியல் பாரிஸ்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. 2 ஷேடுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்று டார்க் ஒன்று லைட்டாக இருக்கும். ஸோ 2 ஷேடுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளாட் டாப் ப்ரஷ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தனியாக ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கழுத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பேருக்கு வந்து ஃபேஸும் நெக்கும் வந்து ஈவனாக இருக்காதனால கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். கன்சீலருக்கு பார்த்தீங்கன்னா அலேகர்லேருந்து ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த கன்சீலர் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு மேட்ச் ஆகிருக்க ஒரு ஷேட். இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபான் ஷேட். என்ன மாதிரி டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேட் ரேஞ்சஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அலேகரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷேட்ஸ் இருக்குது, கன்சீலர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து டார்க் ஸ்கின் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் நிறைய ரேஞ்ச் இருக்குது. கான்ட்ரோர் அப்ளை பண்ணிக்கலாம். கான்ட்ரோருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஃபா கலர்லேருந்து ஒரு கான்ட்ரோர் பேலட் எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வார்ம் ஷேடில் எடுத்துக்கிறேன். நான் பவுடர் இன்றைக்கி நான் செட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ரோர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ட்ரை ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுடர் நிறைய செட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிராக் ஆன மாதிரி இருக்கணும்னால இன்றைக்கி நல்லா ஒரு க்ளோயி மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ரோர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுடர் செட் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். பவுடர் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து ஒரு பனானா பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பனானா பவுடர். அது மட்டும் இல்லாமல் டஸ்கி ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரான பவுடர். ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்பவே ஆயில் ஸ்கின்றனால ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஐப்ரோ பவுட்ரு எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ஆங்கிள்டான ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஆங்கிள் டைப் ஆஃப் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்விஸ் பியூட்டி ஐப்ரோ பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூலியால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பவுடருன்றனால நம்மளுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ண சேம் ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ண பனானா பவுடரை எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு பென்சில் டைப் ஆஃப் ப்ரஷ் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். மியூசிக் லாட் ஜெல் லைனர் எடுத்திருக்கேன். இந்த ஜெல் லைனர் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு லாங் வியரிங் ஜெல் லைனர். இந்த லைனர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடில் இருக்க ஒரு ஜெல் லைனர். நல்லா ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ்ஷால் எடுத்துகிட்டு ஐலைனர் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் லுக் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க நல்ல ஒரு ஜெல் லைனர் வந்து எனக்கு சொல்லுங்கள், காஜல் பற்றி சொல்லுங்கன்னு. இந்த மியூசிக் லாட் ஜெல் லைனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் வியரிங் ஜெல் லைனர். நல்லா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கனால கண்டிப்பாக இந்த லைனர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பென்சில் ப்ரஷ்ஷால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதோட எட்ஜஸில் மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
பர்பிள்லேருந்து ஒரு பேலட் எடுத்திருக்கேன். இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு வந்து 40 ரேஞ்சுக்கு மேலே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஷேட்ஸ் இருக்குது. நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம எட்ஜஸில் வந்து ப்ரௌன் ஐஷேடோ எங்கெல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணுமோ அங்கே மட்டும் நல்லா ஒரு ப்ரௌன் ஐஷேடோவை எடுத்து நல்லா பேக் பண்ணிக்கிறேன். சேம் பேலட்டில் இருந்து ஒரு டார்க் பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். என்னோடய சாரிக்கு மேட்ச் ஆன ஒரு டார்க் பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து என் க்ரீஸ் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பவுடராக இருக்கனால என்னோடய கையாலே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் பேலட்லேருந்து யூஸ் பண்ண சேம் க்ரீஸ்க்கு யூஸ் பண்ண ப்ரௌன் ஷேடே எடுத்துக்கிறேன். ப்ரௌன் ஷேடு எடுத்துகிட்டு பிங்க் ஷேடை வந்து ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை பவுடருன்றனால ரொம்ப சாக்கியாக இருக்க மாதிரி தெரியக்கூடாதுனால நல்லா ஈவன் அவுட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து மேக்கப் பொறுத்த வரைக்கும் நல்லா ஈஸியாக பிளெண்ட் பண்ணணும். ஸோ பிளெண்ட் பண்ணால் தான் அதோட லுக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாகவும் ரொம்ப சால்ட்ரியாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளோயாக இருக்கும். சேம் பேலட்லேருந்து நல்லா ஒரு ஒயிட் ஷேட் எடுத்திருக்கேன். ஒயிட் ஷேட் எடுத்து என்னோடய மிடில் ஆஃப் லெட்டில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கோல்டன் ஷேட் அப்ளை பண்ண போகிறேன். கன்சீலர் வந்து கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளோயாக இருக்கனால நான் வந்து கன்சீலர் செட் பண்ணலை. இந்த பேலட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ஷேட் கொடுத்துருக்காங்க. செமவே சூப்பர் ஆன ஒரு பேலட் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த பேலட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில ப்ராடக்ட் மாதிரி பவுடரியாக இருக்கும், பட் ஆனால் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பேலட். லைனர் அப்ளை பண்ணிக்கலாம். லைனர் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனரில் இருந்து ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லாங் வியரிங் ஐலைனர். இதோட டிப் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெலிசாக இருக்கும்னால நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு மெலிசான ஒரு ஐலைனர் தான் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த ஃபேஸஸ் கனடா இருக்க ஐலைனர்ஸும் மஸ்காராஸும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக ரேஞ்ச்லேயும் அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட். மஸ்கரா போட்டுக்கலாம். மஸ்கராக்கு பார்த்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு கொலசல் வால்யூமைசிங் மஸ்கரா தான் எடுத்திருக்கேன். என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான மஸ்கரா. லேஷஸ் அப்ளை பண்ணாமலே மஸ்கரா போட்டுக்கிறேன். ஹிலாரி ஹியூடா பேலட்லேருந்து நல்லா ஒரு கிளிட்டர் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த கிளிட்டர் ஷேட் பார்த்தீங்கன்னா என்னோடய சாரீக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு மேட்சான ஷேடுனால கோல்டன் ஷேட் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் மிடில் ஆஃப் த லிட்டில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிக்மெண்டடான ஒரு பேலட் தான். காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். காஜலுக்கு பார்த்தீங்கன்னா லாக்மிலேருந்து ஒரு ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். இந்த காஜல் ரொம்பவே வந்து லாங் வியரிங் காஜல். கண்டிப்பாக இந்த காஜல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோட பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொன்னால் அந்த லாக்மி ஐகானிக் காஜல் தான் சொல்லுவேன். ரொம்பவே லாங் வியரிங், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு பிளாக்கான ஒரு பிக்மெண்ட்டான ஒரு காஜல். வாட்டர்லைன் கீழேயும் மேலே யூஸ் பண்ண சேம் டிரான்ஸ்லூசன்ட் ஷேட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபேட் டாப் ஒரு ஐ மேக்கப் ப்ரஷ்னால அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்க பவுடர் எல்லாத்தையும் நல்லா டஸ்டப் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் என் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோ அவுட் ஆகிருக்கு, அதை நல்லா டஸ்டப் பண்ணிடலாம். ப்ளஷ் போட்டுக்கலாம். ப்ளஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன்லேருந்து நல்லா ஒரு டார்க் பிக்மெண்டடான ஒரு ப்ளஷ் எடுத்திருக்கேன். என்னோட குட்டி ஒரு பவுடர் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் வந்து ரொம்பவே எக்ஸாக்டான மேட்சாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ளஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிக்மெண்டடான ப்ளஷ்ன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாக எடுத்து தான் அப்ளை பண்ணணும். ஹைலைட்டர் போட்டுக்கலாம். ஹைலைட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஹைலைட்டிங் ஷேட் எடுத்திருக்கேன். ஒரு கோல்டன் ஷேட் எடுத்திருக்கேன். என்னோட ஸ்கின் டோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸாக்டான ஒரு மேட்சாக இருக்க ஷேட் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு க்ளோயி மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு மேட்சான வந்து ஹைலைட்டரிங் போடும்போது நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலான ஒரு க்ளோவாக இருக்குன்றனால என்னோட கையால் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம கையால் நல்லா பிளெண்ட் பண்ணும்போது ரொம்பவே நேச்சுரல் ஃபினிஷிங்கான லுக் கிடைக்கும். ப்ராபன் கீழேயும் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ப்ராபன் கீழே ஹைலைட் பண்ணும்போது நம்ம ப்ரௌஸ் வந்து நல்லாவே வந்து தூக்கி காமிச்ச மாதிரி இருக்கனால ஸோ ப்ராபன் கீழே ஹைலைட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃபேவரட்டான என்னோட லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் ஒரு லிப் லைனர் எடுத்துக்கிறேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா NYBலேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஒரு வைன் டோனில் இருக்க ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். NYBயில் பார்த்தீங்கன்னா ரெட் ஷேட், பிங்க் ஷேட், வைன் ஷேட், அது மட்டும் இல்லாமல் நியூட் ஷேட் லிப்ஸ்டிக்ஸ் கூட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு NYB ப்ராடக்ட் இது. லிங்க் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பொட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்கள் எல்லாருக்கும் இந்த பிங்க் வேரியண்ட்டான ஒரு க்ளோயி மேக்கப் லுக் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா ரிவ்யூ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பற்றி நீங்கள் எதனா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட எந்த கொஷின்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். இன்னும் நம்ம வீடியோ யாரா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனாக இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து எந்த வீடியோ போடுறேன்ட்டு தெரியும். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Until then, bye guys.